السلام عليكم ورحمة الله وبركاته. ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. யாராவது சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேர் பதில் சொன்னால் கூட பரவாயில்ல. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم علمني كتابك وفقهني في سنة نبيك. اللهم علمني القول البليغ وفصل الخطاب والحكم الرشيد والعلم المفيد. واغفر لي ولجميع المؤمنين والمؤمنات ولجميع علماء الإسلام الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه ولكل مجاهد في سبيلك بماله ونفسه. اللهم يسر ولا تعسر وبه أستعين. மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய இந்த முஹல்லா வாசிகளே, இந்த ஊர்வாசிகளே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல் குர்ஆன் மனனம் செய்து அதற்கான சான்றிதழை பெறுவதற்காக அந்த அழகிய எதிர்பார்ப்பில் இருக்கின்ற சகோதரிகளே, ஹாஃபிதாக்களே, அந்த ஹாஃபிதாக்களை பெற்ற தாய்மார்களே, அந்த ஹாஃபிதாக்களை உருவாக்கிய ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை இங்கிருந்தும் இன்னும் தொலை தூரங்களில் இருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முஃமினான முஸ்லிமான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அளவிலா அருளையும் கருணையையும் வேண்டியவனாக, மன்னிப்பை வேண்டியவனாக, சொர்க்கத்தை வேண்டியவனாக, இந்த நிகழ்ச்சியில் அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும், இந்த நிகழ்ச்சியை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். சரியா? நான் உங்களை பார்த்து தான் பேச முடியும். இப்படி ஆகாயத்தை பார்த்து பேசலாம் முடியாது. அப்போ நான் உங்களை பார்க்கும்போது நீங்கள் சிரிச்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களை பார்த்து எப்படி பேச முடியும்? அதனால் தயவுசெய்து உங்களுடைய கவனங்கள்லாம் நான் பேசக்கூடிய கருத்தை சிந்தித்தவர்களாக, என்னை நோக்கியவர்களாக இருக்க வேண்டும். செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ்? ஓகே. சின்ன பிள்ளைங்க பக்கத்தில் யாராவது விளையாண்டா அமைதியாக அன்பாக அந்த பிள்ளைங்களை அமைதிப்படுத்தி கொள்ளுங்கள். என் அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் இன்று யாரை பற்றி பேச போகிறோம் தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை பற்றி பேசுவதை கொண்டு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறானோ, யாரை அல்லாஹு தஆலா அவனது கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆனிலே
புகழ்ந்து புகழ்ந்து பேசி அந்த நபியை பெருமைப்படுத்துகின்றானோ அந்த நபியை பற்றி பேசப் போகிறோம். அல்லாஹு தஆலா தனது நபியிடத்திலே எப்படியெல்லாம் அழைத்து அவர்களை பேசுகிறான் தெரியுமா? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் எப்பேற்பட்ட இறை தூதர் தெரியுமா? நீங்கள் சாதாரணமான மனிதர் அல்ல, நீங்கள் இறை தூதர். நீங்கள் ஒரு ரசூல். இறை தூதரிலேயே நீங்கள் எப்பேற்பட்டவர் தெரியுமா? இந்த அகில உலக மக்களுக்கெல்லாம், ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் உலக படைப்புகளுக்கெல்லாம் நீங்கள் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள். அந்த தம்பி நீங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்துங்கம்மா, உங்களை தான். சொல்றது புரியுதா? அல்லாஹு தஆலா அந்த நபியை பெருமைப்படுத்துவதை கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். அல்லாஹு தஆலா தனது நபியை பார்த்து பேசுகிறான். நபியே, உங்களை பைத்தியக்காரர் என்று சொல்கிறார்களா? உங்களை புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்கிறார்களா? உங்களை குறை சொல்கிறார்களா? வமா நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன். நபியே, நீங்கள் புத்தி இல்லாதவர் என்று யார் சொன்னது? நீங்கள் பைத்தியக்காரர் அல்ல. இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கின்றீர்கள். அல்லாஹு தஆலா நபியை பற்றி பேசுவதிலே அல்லாஹ்வுக்கு அவ்வளவு சந்தோஷம். தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஜ்லிஸ் முடிகிறதுக்குள்ளார 1000 தடவையாவது ஸலவாத் ஓதிரும். அதுக்கு என்ன செய்யணும்? நான் எப்போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறேனோ உங்களது நாவுகளும் அசைய வேண்டும். செய்வீங்களா? அப்போ உங்களுடைய கவனமும் இங்கே இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு உங்களது உள்ளத்திலே தானாக அப்படியே ஊற்றாக ஊறிக்கொண்டிருக்கும். அல்லாஹு தஆலா தனது நபியை புகழ்ந்து பெருமைப்படுகின்றார். நபியே, நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கின்றீர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர்களை அழைக்கிறார். காது இயாத் ரஹிமஹுல்லாஹ் தங்களது அற்புதமான நூல் அஷிஃபாவிலே சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களிடத்திலும் பேசினான். நபிமார்கள் என்றாலே அல்லாஹ்வின் அன்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவர்கள். அதிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு, பாசம், நேசம், பிரியம் இவற்றையும் சேர்த்து அல்லாஹ்வுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரியவர். ஆகவேதான் அல்லாஹு தஆலா நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசும்போதெல்லாம் ஒரு முறை கூட அல் குர்ஆனிலே முஹம்மதே என்று அழைக்கவில்லை. அல்லாஹ் அழைப்பதெல்லாம் யா அய்யுஹர் ரசூல், அனுப்பப்பட்ட தூதரே, யா அய்யுஹன் நபி, அல்லாஹுவால் நபித்துவம் வழங்கி கௌரவிக்கப்பட்டவரே, யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தியவரே, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் என்று அல்லாஹு தஆலா நபியின் வர்ணனைகளை கொண்டு பேசுகின்றார். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமது நபியின் மீது வைத்திருந்த பாசம் எப்படி தெரியுமா? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையாக இருப்பது, மனம் சோர்ந்தவர்களாக, முகம் தொங்கியவர்களாக, வருத்தப்பட்டவர்களாக, கவலைப்பட்டவர்களாக இருப்பதை அல்லாஹுவால் தாங்கிக் கொள்ள முடியாது. நீங்கள் குர்ஆனை சிந்தித்து படியுங்கள்.
பொருள் உணர்ந்து படியுங்கள், அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கி படியுங்கள். அல்லாஹு தஆலா தனது நபியை பார்த்து சொல்கிறான், வலா யஹ்ஸுன்க கௌலுஹும், நபியே, இந்த மக்கள் உங்களை பற்றி தவறாக பேசுவது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்க வேண்டாம், கவலைப்படாதீர்கள், நீங்கள் சஞ்சலப்படாதீர்கள், உங்களுக்கு நாம் இருக்கிறோம். அவர்கள் பேசுவதை, அவர்கள் எப்படி பேசுகிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும் நபியே, நாம் அவர்களை பார்த்துக் கொள்கிறோம். இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்சிஈன், உங்களை யார் பரிகாசம் செய்கிறார்களோ, உங்களை யார் கேலி கிண்டல் அவமரியாதை செய்கிறார்களோ, நபியே நாம் போதுமானவர்கள் உங்களுக்கு அவர்களிடத்திலிருந்து பழி வாங்குவதற்கு. அல்லாஹு தஆலா அவனுடைய நபியை கேலி கிண்டல் பரிகாசம் செய்த ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் பழி வாங்கினான், விடவில்லை அல்லாஹு தஆலா. ஒருவன் சொன்னான், இந்த நபிக்கு ஆண் குழந்தை பிறந்தால் இறந்து விடுகிறது, இவர் சந்ததியற்றவர், பாக்கியமற்றவர் என்று. அல்லாஹ்விற்கு கோபம் வந்து விட்டது. இன்னா அஅதைனாகல் கௌசர், இன்னா அஅதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நபியே, உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஏராளமான நன்மைகளை, நற்பாக்கியங்களை கொடுத்திருக்கின்றான். ஆகவே உமது இறைவனை தொழுவீராக, அவனுக்காக அறுத்து பலியிட்டு குர்பானி கொடுப்பீராக. உங்களை யார் பழிக்கிறானோ, ஏசுகிறானோ, திட்டுகிறானோ, அவன்தான் சந்ததியற்றவன் என்று அல்லாஹு தஆலா நமது நபிக்காக அவன் பதில் சொன்னான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று வரை பல கோடி மக்களால் நினைவு கூறப்படுகின்றார்கள், பாசத்தோடு, அன்போடு, மரியாதையோடு, கண்ணியத்தோடு, நேசத்தோடு. யார் நபியை குறை சொன்னார்களோ, அடிச்சுவடு இல்லாமல், சந்ததி இல்லாமல் இந்த உலகத்தில் மறைந்து விட்டார்கள், சென்று விட்டார்கள், செத்து மடிந்தார்கள். என் அன்பிற்குரிய மூமினான சொந்தங்களே, நமது நபியை கொஞ்சம் நேசித்து பாருங்கள், அவர் யார் என்பதை கொஞ்சம் அறிந்து பாருங்கள். அவர் உங்களுக்காக என்ன செய்தார், அவருக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர் உங்களுக்கு எத்தகைய உயர்ந்த மார்க்கத்தை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார், அவர் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன செய்தார், நாளை மறுமையிலே உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை கொஞ்சம் உணருங்கள், தேடுங்கள், படியுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ரொம்ப கவலையாக இருக்கிறது. நம்முடைய 24 மணி நேரத்திலே ரசூலுல்லாஹுவை பற்றி சிந்திப்பதற்கு, பேசுவதற்கு என்று ஏதாவது ஒரு நேரம் வைத்திருக்கிறோமா? ரசூலுல்லாஹுவை அறிவதற்கென்று ஏதாவது நம்மிடத்திலே ஒரு நேரம், வாரத்தில் ஒரு முறையாவது. இதில் வேற நமக்கு பெருமை, ரசூலுல்லாஹ் எங்க ரசூலுல்லாஹ்னு சொல்லி. மௌலூது, கத்தம், ஃபாத்திஹா ஓதுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பாகவோ ரசூலுல்லாஹ்வுடைய அன்பாகவோ ஆகாது. அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தராத வழிகள். அல்லாஹ்விடமிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்தும் உங்களை தூரமாக்கக்கூடிய வெற்று சடங்குகள். அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அன்பு இருந்திருக்குமானால் நம்முடைய நாவுகள் ஸலவாத்தை ஓதிக்கொண்டே இருக்கும். எதை ஓதும் சொல்லுங்கம்மா பாட்டியாங்களா? எதை ஓதிக்கொண்டிருப்போம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم صل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد
وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ஒரு முறை நமது நபியின் மீது ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் 10 ரஹ்மத்துகளை நம் மீது பொழிகிறான், பாவங்களை மன்னிக்கின்றான், நமது அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான். அன்பு சகோதரிகளே, நபியின் மீது பாசம் இருந்திருக்குமேயானால் அவர்களது மார்க்கத்தை கற்போம். என்ன செய்வோம்? பூரியா ஃபாத்தியா ஓத மாட்டோம், சடங்குகள் செய்ய மாட்டோம். என்ன செய்திருப்போம்? அவர்களுடைய மார்க்கத்தை கற்போம், கற்ற மார்க்கத்தின்படி வழி நடப்போம். பிறகு அந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வோம். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதின் அடையாளம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களது பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு முறையாவது, ஒரு நாளைக்கு குறைந்தது 10 முறையாவது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த முஸ்லிம் முஃமின் பாவப்பட்டவன் மறந்து எனது நபியுடைய ஹக்கை, நல்ல கவனிங்க, முக்கியமான செய்தி சொல்ல போறேன், கவனிக்கிறீங்களா இல்லையா? அல்லாஹு தஆலா நம் மீது இறக்கப்பட்டு இந்த பாவப்பட்ட முஃமின் முஸ்லிம் இவனுடைய உலக வேலையினால், இவனுடைய துன்யாவுடைய ஆசையினால், இவனுடைய அலட்சியத்தால் என்னுடைய நபியை இவன் மறந்து விடுவானோ, எந்த முஹம்மது ரசூலுல்லாஹுவை கூறி, எந்த அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற சாட்சியத்தை சொல்லி இவன் மூமினாக முஸ்லிமாக ஆனானோ, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹுவை மறந்து இவன் துர்ப்பாக்கியவனாக, நன்றி கெட்டவனாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹுவை நாம் தொழக்கூடிய 5 நேர தொழுகையிலும், ஃபர்லான தொழுகையிலும், அதற்கு பிறகு முன்பின் நாம் தொழக்கூடிய உபரியான தொழுகையிலும் அந்த உயர்ந்த மகத்தான கண்ணியமிக்க பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய அற்புதமான அந்த இறை தூதர் அவர் மீது நாம் ஸலவாத்து ஓதுவதை நமக்கு கட்டாய கடமையாக்கிவிட்டார். அல்லாஹு அக்பர். ஏன் உபரியான ஒரு செயலை எப்பயாவது நீங்க ஸலவாத்து ஓதிக்கொள்ளுங்கள் என்று பொதுவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குமானால் மறந்திருப்போம் அல்லவா? இன்று மறந்து விட்டோம் அல்லவா? தொழுகைக்கு வெளியிலே ஸலவாத்து ஓதுவதற்காக ஒரு நேரத்தை கொடுத்து நாம் உட்காருகிறோமா? அல்லாஹு தஆலா இந்த மூமின் மறந்தால் அவனுக்குத்தானே நஷ்டம். நபியின் மீது ஸலவாத்து சொல்லப்படாததால் நபிக்கு நஷ்டம் இல்லை. நஷ்டம் யாருக்கு? ஸலவாத்து சொல்லாதவனுக்கு. அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லி அந்த நபியின் பாசத்தை தனது உள்ளத்தில் வளர்த்து கொள்ளாதவனுக்கு. அந்த நபி இந்த உம்மத்துக்காக உம்மத்தே உம்மத்தே எனது உம்மத் எனது உம்மத் என்று மனைவியை மறந்தார்கள், பிள்ளைகளை மறந்தார்கள், தனது உடல் சுகம் ஆரோக்கியம் அனைத்தையும் இந்த உம்மத்துக்காக அர்ப்பணித்தார்கள். அந்த நபியை இந்த உம்மத்து மறந்தால், புறக்கணித்தால் யாருக்கு மாபெரும் நஷ்டம்? மறப்பவர்களுக்கு தானே தவிர அந்த நபிக்கு இல்லை. ஏன் சகோதரிகளே, நீங்கள் ஸலவாத்து சொல்லவில்லை என்றாலும் அகிலங்களின் இறைவன், அர்ஷுடைய இறைவன், அவனும் அவனிடத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மனித எண்ணிக்கையில் அடக்க முடியாத வானவர்கள் அந்த நபிக்காக ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள், எப்பேற்பட்ட நபி அவர்கள். அவர்களுடைய கவலை என்ன? நம்ம எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கும் இல்லையா? பெற்றோருக்கு ஒரு கவலை, பிள்ளைகளுக்கு ஒரு கவலை. நம்ம கவலையெல்லாம் என்னங்கிறத இப்போ எடுத்து பேசினா அது தனி ஒரு கதையாக போய்கிட்டே இருக்கும். சில பேருக்கு உடம்பு தான் இங்கே இருக்கு, உள்ளத்திலே வேறு கவலைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன.
அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய கவலையெல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்று. எதுக்கு? எதுக்குமா? இந்த வயிற்று. அல்லாஹ்வின் தூதருடைய கவலை இந்த உம்மத்துக்காக, இந்த உம்மத்துடைய மறுமைக்காக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வயிற்றுக்காக கவலைப்பட்டதில்லை, தனது மகள்களின் பட்டினிக்காக கவலைப்பட்டதில்லை, தனது பேரன்களின் பசிக்காக கவலைப்பட்டதில்லை. யாருக்காக கவலைப்பட்டார்கள்? இந்த உம்மத்துக்காக. இந்த உம்மத் சொர்க்கம் செல்ல வேண்டும், இந்த உம்மத்தை அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். அந்த கவலை அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 2 இடங்களிலே, சூரத்துல் கஹ்ஃபுடைய 6வது வசனத்திலும் சூரத்து ஷுஆராவுடைய 3வது வசனத்திலும் சொல்கிறான், நபியே, இந்த அளவு நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்கின்ற அளவிற்கு கவலையால் நீங்கள் இறந்து விடுவீர்களோ என்று அல்லாஹ் கவலைப்பட்டான். எப்படி? கவலை பட்டு துக்கப்பட்டு இந்த உம்மத்தை நினைத்து வருந்தி, இவர்கள் ஈமானை ஏற்கவில்லையே, எப்போது இவர்கள் ஈமானை ஏற்பார்கள், அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்கு எப்போது வருவார்கள், இணை வைத்தல் என்ற மிகப்பெரிய கொடிய தீங்கிலிருந்து எப்போது இவர்கள் விலகுவார்கள், ஷிர்க் செய்து இறந்தால் அவன் நேரடியாக நரகம் சென்று விடுவானே, அல்லாஹ்வை அறியாமல் இறந்து விட்டால் நரக நெருப்பிலே அவன் எரிய வேண்டுமே என்ற கவலையால், அந்த கவலையின் மிகுதியால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரே பிரிந்துவிடும் அளவுக்கு ஆகிவிட்டது. அல்லாஹ் கவலைப்பட்டான், அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். அல்லாஹ் சொல்கிறான், فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِنْ لَمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. நபியே, இந்த குர்ஆனை அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதற்காக உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்களா? யோசித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசதியான வாழ்க்கையில் வாழ்ந்தார்களா? ஆடம்பரமான வாழ்க்கையில் வாழ்ந்தார்களா? சகோதரிகளே, சகோதரர்களே, வசதியான வாழ்க்கையை இந்த உம்மத்துக்காக அர்ப்பணம் செய்தார்கள். அவர்கள் விரும்பி இருந்தால் மக்காவின் மிகப்பெரிய வியாபார பெண்மணியாகிய ஹதீஜாவின் செல்வத்தை கொண்டு, அந்த செல்வத்திலே அவர்கள் செய்த வியாபாரத்தை கொண்டு அவர்கள் பெரிய ஒரு வியாபாரியாக கொடி கட்டி பறந்திருக்கலாம், மிக செல்வ செழிப்பிலே அவர்கள் வாழ்ந்திருக்கலாம், சுகபோகமாக அவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் உம்மத்தை நினைத்த கவலையால் ஹிரா மலையை நோக்கி ஓடினார்கள். அல்லாஹ்வே, நான் உன்னை வணங்கப் போகிறேன். இந்த உம்மத் இணை வைத்தல், மௌட்டீக மூட நம்பிக்கை, இப்படியாக தீமைகள் ஷைத்தானிய வழிகளிலே இருக்கிறார்களே, இவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு வழிகாட்டு என்று ஹிரா மலையிலே சென்று அல்லாஹ்விடத்திலே வேண்டினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டினான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم. இதோ முஹம்மதே, உங்களுடைய இந்த கவலையினால் உங்களுக்கு இறுதி நபித்துவம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் வாழக்கூடிய இந்த மக்காவை மட்டுமல்ல, இந்த அரேபிய தீபகற்பத்தை மட்டுமல்ல, உலகத்தையே நீங்கள் மீட்டெடுப்பதற்காக இறுதி இறை தூதராக நீங்கள் அனுப்பப்படுகிறீர்கள். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபகப்பிர். இப்போது உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது, உங்களது ரப்பை பற்றி, லா இலாஹ இல்லல்லாஹுவை பற்றி மக்களுக்கு பேசுங்கள், எடுத்துச் சொல்லுங்கள் என்று. என் சகோதரிகளே, அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை சொல்கிறேன், மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இது இல்லை என்றால் நமது ஈமானை நாம் மீண்டும் ஒரு முறை சோதித்துக் கொள்ள வேண்டும். ஒருவன் முஸ்லிம் என்றால் அவனுக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய உறுதி இருக்க வேண்டும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பவனாக இருக்க வேண்டும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய தூது செய்தியை
உலக மக்களுக்கெல்லாம் எடுத்துச் சொல்வதற்குத்தான் எனக்கு அறிவு, செல்வம், இந்த உலக வாழ்க்கை, இந்த வசதி எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஈமானிய தாவாவுடைய இந்த தௌஹீதை எடுத்துச் சொல்லக்கூடிய உணர்வு இருக்க வேண்டும். அவர்தான் உண்மையில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார். அந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். புரியுதுங்களா இல்லையா? ஒன்று, நானும் முஸ்லிம், நான் லா இலாஹ இல்லல்லாஹ் கூறியவன் என்ற ஈமானிய உணர்வு வேண்டும். இரண்டாவது, இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்வேன். இதை அறியாதவர்களுக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை போதிப்பேன் என்ற அந்த ஈமானிய உணர்வு, அந்த யக்கீன், அந்த இறை, அந்த நபித்துவத்தினுடைய அழைப்பின் ஆர்வம் வேண்டும். அந்த தேடல் இல்லை என்றால் உங்களது தொழுகை தொழுகையாக இருக்காது. உங்களுடைய இறை நம்பிக்கை பலவீனமாக இருக்கும். உங்களுடைய மறுமை நம்பிக்கை பலவீனமாக இருக்கும். உங்களது ஈமான் அணையக்கூடிய விளக்காக இருக்குமே தவிர பிரகாசிக்கக்கூடிய ஜோதியாக இருக்காது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர், அந்த மகத்தான தூதர் யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது காலத்தில் வாழ்ந்தவர்களை மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்னால் இறுதி நாள் வரை வரக்கூடிய உம்மத்துகளை நினைத்தவர்களாக, அந்த உம்மத்துக்கு துஆ செய்தவர்களாக இருந்தார்கள் என்றால் எந்த அளவு இந்த உம்மத்துடைய கவலை உள்ளவர்களாக, நம்மை பற்றிய நினைப்புள்ளவர்களாக இருந்திருப்பார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி விடத்திலே சொன்னார்கள், இன்றைக்கு பெண்கள் எல்லாம் தங்களுடைய கணவர் சந்தோஷமாக இருக்கும் பொழுது துன்யாவை கேட்பார்கள் இல்லையா? கணவர் சிரித்து பேசினால் உடனே ஒரு தேவையை உள்ளே நுழைத்து விடுவார்கள். கணவருடைய மகிழ்ச்சியான நேரத்தை பார்த்து தங்களது துன்யாவின் தேவைகளை வேண்டிக் கொள்வார்கள், கேட்டுக்கொள்வார்கள். ஆனால் நம்முடைய தாய், நம்முடைய அன்னை மூமின்களின் தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய பாசத்திற்குரிய கணவனார், தன்னுடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் மகிழ்ச்சியாக இருந்ததை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு துஆ செய்யுங்கள், எனக்கு நீங்கள் துஆ கேளுங்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாசத்திற்குரிய மகத்தான கணவர் அவர் சொன்னார், அல்லாஹும்ம மக்ஃபிர் லி ஆயிஷத மா தகத்தம மின் தம்பிஹா வமா தஅக்கர் வமா அஸர்ரத் வமா அஅலனத். அல்லாஹ்வே, ஆயிஷாவுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விடு, அவளுடைய வெளிப்படையான மறைவான பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மகிழ்ச்சியா தாங்க முடியவில்லை. அப்படியே மகிழ்ச்சியால் குதித்து அல்லாஹ்வுடைய தூதரின் மடியிலே விழுந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஆயிஷா, நான் செய்த இந்த துஆ உனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறதா? இந்த துஆவினால் நீ ரொம்ப சந்தோஷப்பட்டு விட்டாயா? சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, வமா அலி லா யசுர்னி துஆவுக். என் அன்பிற்குரிய கணவரே, உங்களுடைய துஆ, இத்தகைய மகத்தான துஆ என்னை எப்படி மகிழ்ச்சி அடைய செய்யாமல் இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், ஆயிஷா, வல்லாஹி இன்னஹா லதஅவதி லி உம்மதி ஃபி குல்லி ஸலாத்தின். ஆயிஷா, இந்த துஆவை நான் எனது உம்மத்துக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறேன். அல்லாஹு அக்பர். தனது மனைவிக்காக அவர் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப ஒரு முறை துஆ செய்தார்கள். இந்த உம்மத்துக்காக, நமக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் நான் எனது உம்மத்துக்காக இந்த துஆவை செய்கிறேன் என்று சொன்னார்கள் என்றால் நம் மீது எவ்வளவு பெரிய பாசம், கவலை, அக்கறை, அந்த ஈடுபாடு அவர்களுக்கு இருந்திருக்கும். யோசித்து பாருங்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, யாருக்கும் ஒரு தேடல், ஒரு ஆசை, தனக்கென்று ஒரு வேண்டல் இல்லாமல் இருக்காது. ஒவ்வொருவருக்கும் தனக்கென்று ஒரு வேண்டல் இருக்கும். அல்லாஹ்விடத்திலே இதை கேட்க வேண்டும் என்று, அல்லாஹ்விடத்திலே இதை பெற வேண்டும் என்று, இல்லையா? சொல்லுங்கள்.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆனால் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆசை தெரியுமா? அவர்களுடைய ஆசை இந்த உம்மத்துக்கு நாளை மறுமையிலே பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதுதான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா துஆவை கொடுத்தான். நீங்கள் ஒரு துஆ உங்களுக்கு விசேஷமாக கொடுக்கப்படுகிறது, நீங்கள் கேளுங்கள், அந்த துஆ உங்களுக்கு அங்கீகரிக்கப்படும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. என்னம்மா கவனிக்கிறீங்களா? தூரத்தில் உள்ளவங்களாம் கேட்குறீங்களா? நான் பேசுறது புரியுதா? கேட்குறீங்களா சகோதரர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு வாய்ப்பை கொடுத்தான். என்ன வாய்ப்பு அது? நபியே, நீங்கள் ஒரு துஆ கேளுங்கள், அது எத்தகைய துஆவாக இருந்தாலும் அந்த துஆ உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. சரியா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு விட்டார்களா? உடனே சொன்னார்கள், யா அல்லாஹ், எனக்கு அந்த துஆ இந்த உலகத்திலே வேண்டாம், நாளை மறுமையிலே எனக்கு அதை ஷஃபாஅத்தாக சிபாரிசாக கொடுத்து விடு. எனது உம்மத்துக்காக நான் சிபாரிசு செய்ய வேண்டும், அவர்களில் ஒருவரை கூட நரகத்தில் விட்டு வைக்க கூடாது, அந்த சிபாரிசாக எனக்கு கொடுத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே நமக்காக அந்த துஆவை ரிசர்வ் செய்து கொண்டார்கள். புரியுதுங்களா? இப்பேற்பட்ட பாசக்காரர் அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, நாளைக்கு மறுமையில் என்ன நடக்கும்? சஹீஹுல் புகாரியுடைய அந்த நீண்ட அறிவிப்பை அப்படியே படித்து பாருங்கள். மக்கள் எல்லாம் ஓடுவார்கள். யாரிடத்திலே செல்வது? பெற்றெடுத்த தந்தை உலகத்தின் முதல் மனிதரிடத்திலே சென்றால் அவர் கை விரிவித்து விடுவார். பிறகு நூஹ் நபி இடத்திலே சென்றால் அவரும் கை விரித்து விடுவார். பிறகு அல்லாஹ்வின் நண்பர் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் இடத்திலே சென்றால் அவரும் கைவிரித்து விடுகிறார். பிறகு மூசாவிடம் வருகிறார்கள், அவரும் கைவிரித்து விடுகின்றார். பிறகு ஈசாவிடம் வருகிறார்கள் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவரும் மறுத்து விடுகிறார். என்னால் முடியாது. உங்களுக்கு ஈடேற்றம் வேண்டுமென்றால், இந்த ஆபத்திலிருந்து, அமளியிலிருந்து, குழப்பத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் முஹம்மதிடம் நீங்கள் செல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள் எல்லாம் ஓடி வருவார்கள். அல்லாஹ்வின் தூதரே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறுதி தூதரே என்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை அரவணைத்தவராக அல்லாஹ்விடத்திலே ஓடோடி செல்வார்கள். அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்பார்கள். சொர்க்கம் அவர்களுக்காக திறக்கப்படும். அல்லாஹ்வுடைய அர்ஷை நோக்கி செல்வார்கள். சுஜூதிலே விழுந்து அழுவார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள். அல்லாஹ் சொல்வான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக், உங்களது தலையை உயர்த்துங்கள். சல் துஅதஹு, கேளுங்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். வஷ்ஃபா துஷஃபா, சிபாரிசு செய்யுங்கள், அந்த சிபாரிசு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா முதல் முறையாக நபியை பெயர் சொல்லி அழைத்த தருணம் அது. அல்லாஹ் அர்ஷுக்கு மேலே, அல்லாஹ்வுடைய தூதர் அர்ஷுக்கு கீழே, அவ்வளவு நெருக்கம். அல்லாஹு தஆலா அழைத்தவுடன், இப்படி அல்லாஹு தஆலா வாக்குறுதி கொடுத்தவுடன் ரசூலுல்லாஹ் தலையை உயர்த்தி முதலாவது என்ன சொல்வார்கள் தெரியுமா? சகோதரிகளா, கொஞ்சம் கேளுங்க, உணர்வோடு கேளுங்க. கேள் முஹம்மதே, கொடுக்கப்படுவாய். சொல் முஹம்மதே, உனது சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசத்திற்குரிய ஆயிஷாவை தேடினார்களா? ஹதீஜாவை தேடினார்களா? தான் பெற்றெடுத்த தனது ஈரக்குலை ஃபாத்திமாவை தேடினார்களா? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா வ அன்ஹும் அவர்களை தேடினார்களா? அவர்களுக்காக கேட்டார்களா? சொன்னார்கள், உம்மதி யா ரப், உம்மதி யா ரப். யா அல்லாஹ், எனது உம்மத்தை கேட்கிறேன் உன்னிடத்திலே, எனது உம்மத்துக்காக உன்னிடத்திலே கேட்கிறேன். அல்லாஹு அக்பர். எனது உம்மத்துக்காக கேட்கிறேன், எனது உம்மத்துடைய நிலைக்காக நான் கேட்கிறேன்.
எனது உம்மத்துடைய இரட்சிப்பை கேட்கிறேன். அல்லாஹ் எப்பேற்பட்டவன் வாக்களித்து விட்டான் அல்லவா? கேளுங்கள் கொடுக்கப்படும், சொல்லுங்கள் ஏற்கப்படும் என்று அல்லாஹ் சொல்வான். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதல் சான்ஸ் உங்களுக்கு. அத்கில் மின் உம்மதிக மன் லா ஹிசாப லஹும் மினல் பாபில் ஐமன் மின் அபுவாபில் ஜன்னah வஹும் ஷுரகாஉன் நாஸி ஃபீமா சிவா ذلك மினல் அபுவாப். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களது உம்மத்திலே கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்வதற்காக முடிவு செய்யப்பட்டிருக்கின்றார்களே அந்த சொர்க்கவாசிகள், புரியுதா உங்களுக்கு? கேள்வி கணக்கு கிடையாது. இருந்தாலும் அவர்கள் சொர்க்கம் செல்வதாக இருந்தால் முதலிலே யாருடைய சிபாரிசு தேவை? யாருடைய சிபாரிசு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிபாரிசு. அந்த மக்களை எல்லாம் நீங்கள் சொர்க்கத்தினுடைய வலது வாசல் வழியாக அழைத்து செல்லுங்கள். அவர்களுக்கு வலது வாசல் மட்டுமல்ல, சொர்க்கத்தின் எந்த வாசலில் வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் இந்த வலது வாசல் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதிலே நீங்கள் அவர்களை அழைத்து செல்லுங்கள் என்று யோசித்து பாருங்கள் சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியாக தனது உம்மத்துக்காக கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹுடைய உம்மத்தை நரகத்திலிருந்து வெளியேற்றுகின்ற வரை. அடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், لكل نبي دعوة مستجابة فتعجل كل نبي دعوته وإني اختبأت دعوتي شفاعة لأمتي يوم القيامة إن شاء الله شفاعة لأمتي يوم القيامة فهي نائلة إن شاء الله من مات من أمتي لا يشرك بالله شيئا. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு தஆலா துஆவுடைய ஒரு வாய்ப்பை கொடுத்தான். நான் என்னுடைய துஆவை பத்திரப்படுத்தி கொண்டேன். எப்படி செய்து கொண்டேன்? எப்படி சொல்றாங்க வார்த்தையை பாருங்க. எனது துஆவை நான் பத்திரப்படுத்தி கொண்டேன், மறுமையிலே எனது உம்மத்துக்காக சிபாரிசாக அமைய வேண்டும் என்பதற்காக. சரி, இப்போ வாங்க, அந்த சிபாரிசு யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும் அந்த சிபாரிசு? தர்கால போய் மண்டையை முட்டினவங்களுக்கா? வீட்டில் எந்த கஷ்டனாலும் தர்கால போய் சுத்தி 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 அங்க போய் நேர்ச்ச கோழி, சேவல், புறா, தாயத்து, தகடு எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்கின்ற செயல்கள், இணை கற்பிக்கின்ற செயல்கள். ஒரு நல்லவங்க இறந்துட்டாங்களா, அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுக்காக நம்ம துஆ செய்யணும். அவங்களுக்காக துஆ செய்யணும். அவங்கள மனசால நேசிக்கணும். என்ன செய்யக்கூடாது? அவங்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மாற்றக்கூடாது. புரியுதுங்களாமா? கவனிங்க. தர்கால போய் ஷிர்க் செய்கிறவங்கள 99 பேர் பெண்கள் தான். சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. எந்த தர்கா போனாலும் அங்க புர்கா கூட்டம் தான் இருக்கு, இல்லையா பாய்? சுத்தி 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 என்ன நம்பிக்கையோ. அல்லாஹ் சொல்றான், அட மூமினே 2 ரக்காத்து தொழுடா வீட்டில் இருந்து, அல்லாட்ட கையை, ஒரு ரப்பிட்ட கையை தூக்கி கேளுடா, நான் கொட்டேன்னு கொட்டுறேங்கிறான். நம்பிக்கை வர மாட்டேது. மௌத்தா போனவருடைய கபரில் உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே உங்களை நம்பி வந்திருக்கிறோம், ஆண்டவரே உங்களை நம்பி வந்திருக்கிறோம். அவரே அல்லாவை நம்பி அல்லாட்ட போயிட்டார். அவர் எப்படிங்க நமக்கு உதவுவாரு? அவரால் என்ன செய்ய முடியும் நமக்கு? இறந்து போனவர் அல்லாவிடத்தில் சென்று விட்டால் அல்லாஹ் அவரை மன்னிக்க போதுமானவன். உங்களுக்கு யாருங்க ரப்பு? யாரு யாரு ரப்பு? உங்க வயிற்றுல, உங்களுடைய தாய் வயிற்றுல உங்களை படைச்சது நாகூர் ஆண்டவரா அல்லாவா? உங்க தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தவர் நாகூர் ஆண்டவரா அல்லாவா? நீங்க பிறந்ததுக்கு பிறகு உங்க தாயுடைய மடியில உங்களுக்கு பாலை சுரக்க வைத்தது அல்லாவா நாகூர் ஆண்டவரா? சொல்லுங்கம்மா. யாருமா? அஜ்மீர் ஆண்டவரா? அப்துல் காதர் ஜீலானியா? அல்லாஹ். அந்த அல்லாட்ட கேளுங்கம்மா.
இப்ப நீங்க வளர்ந்து கஷ்டத்தில் இருக்கும்போது மட்டும் அப்துல் காதர் ஜீலானியா? யார் உதவி செய்ய முடியும் அல்லாஹ்வை தவிர? அம்மா யுஜீபுல் முல்தர்ர இதா தஆ வ யக்ஷிஃபு ஸூ. சிரமப்படக்கூடியவன் பிரார்த்தனை செய்யும் போது அவனது சிரமத்திற்கு, அவனுடைய சிரமத்தை நீக்கக்கூடியவன், அவனது பிரார்த்தனைக்கு பதில் கொடுப்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய சிஃபத்தை போய் அவுலியாட்ட கொண்டு போய் கொடுத்துறாங்க. அதில் இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன், இதெல்லாம் சிறுக்குன்னு சொல்றாங்க ஒரு கூட்டம் சொல்லிட்டு, எங்க நாங்கள் அவுலியாட்ட டைரக்டாக கேட்கறது இல்லைங்க, அல்லாட்ட நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு நான் சொல்லிடுவோங்க. எப்படி அல்லாட்ட அவுலியா வாங்கி கொடுக்கணுமா? ஏன் நீ நேராக கேட்டால் கொடுக்க மாட்டான்? நல்லா ஏமா நீ நேராக கேட்டால் கொடுக்க மாட்டான்? இந்த அவுலியாட்ட போய் நீ கேட்டாதான் நான் கொடுப்பேன்னு ஏதாவது குர்ஆன் வசனம் இருக்கா? அல்லது எங்கேயாவது ஹதீஸில் நீங்கள்லாம் நேராக கேட்டால் கொடுக்க மாட்டான்ல, அவுலியாட்ட போய் சொல்லி அவுலியா கேட்டால் தான் அல்லாஹ் கொடுப்பான்? சகோதரிகளே, படித்து பாருங்கள் குர்ஆனை. உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். அல்லாஹ் சொல்கிறான், என்னிடத்திலே கேள் முஃமினே, நான் உனக்கு பதில் தருகிறேன் என்று. இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என்னை அழைத்து என்னிடத்திலே கேட்டால் நான் சமீபமாக இருக்கிறேன், உனது அழைப்புக்கு பதில் கொடுப்பேன் என்று. அல்லாஹ் சொல்றது மேல நம்பிக்கை இல்லை? இது எந்த வஹாபியும் சொல்லல. யார் சொல்றா? யார் சொல்றா? குர்ஆன் ரப்பு சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லுகிறது. சரி, விஷயத்துக்கு வாங்க. இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்து விட்டார்கள்? என்ன செஞ்சாங்க? உம்மத்துக்காக கரெக்டாக அந்த வார்த்தையை சொல்லணும். உம்மத்துக்காக அந்த துஆவை என்ன செய்தார்கள்? யாராவது பாட்டி கரெக்டாக சொல்லிட்டா அந்த பாட்டிக்கு 500 ரூபா பரிசு. என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்திரப்படுத்தி கொண்டார்கள், சேமித்துக் கொண்டார்கள். மறுமையிலே எனது உம்மத்துக்கு ஷஃபாஅத்தாக வேண்டும் என்று, ஷஃபாஅத்தாக இருக்க வேண்டும் என்று. அந்த ஷஃபாஅத் யாருக்கு தெரியுமா கிடைக்கும்? யார் அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்யாமல் இறந்தார்களோ, அல்லாஹ்வுக்கு சொல்லுங்க, இணை வைக்காமல் இறந்தார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். புரியுதா? அடுத்து வாங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேலே எவ்வளவு பெரிய பாசக்காரர்னு தெரியுமா இல்லையா? எவ்வளவு பெரிய பாசக்காரர் தெரியுமா? அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்கினான். சூரா வல்துஹால ஒரு வசனம் அல்லாஹ் இறக்கினான். எப்போ இறக்கினா? நம்ம நபி ரொம்ப கவலையாக இருந்தப்போ இறக்கினான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையாக இருந்தால் அல்லாஹ்வால தாங்க முடியாது. அல்லாஹு தஆலா உடனே வசனத்தை இறக்கினான். அந்த 2 சூராவுமே, இந்த 2 சூரா, சூரா வல்துஹா, சூரா அலம் நஷ்ரஹ், இந்த 2 சூராவுமே அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே இறக்கணும். எப்படிங்க? புரியுதா இல்லையா? 2 சூரா. என்ன சூரா? வல்துஹா முழு சூராவ். அதே போல அலம் நஷ்ரஹ் யாருக்காக, எதற்காக அல்லாஹ் இறக்கினான்? ரசூலுல்லாஹ்வுக்காக. ரசூலுல்லாஹ்வை சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லாஹ் இறக்கினான். வல்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. நபியே, உங்களது இறைவன் உங்களுக்கு வாரி வாரி வழங்குவான், கொடுத்து கொண்டே இருப்பான். நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து விடுவீர்கள், நீங்கள் சந்தோஷப்பட்டு விடுவீர்கள், நீங்கள் திருப்தி அடைந்து விடுவீர்கள். எப்படிப்பட்ட வசனம்! அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். கொடுப்பவன் யார்? அல்லாஹ். யாருடைய கையில் வானம் பூமியின் கஜானாக்கள் இருக்கிறதோ அவன் கொடுப்பான். யார் சொர்க்கங்களை படைத்தானோ அந்த ரப்பு கொடுப்பான். யாருக்கு? அவனது படைப்பிலேயே அவனுக்கு மிக விருப்பமானவருக்கு. அவனது படைப்பிலேயே அவனுக்கு மிக விருப்பமானவருக்கு, அவனது நபிமார்களிலேயே மிக சிறந்தவருக்கு, உயர்ந்தவருக்கு கொடுப்பான். எவ்வளவு கொடுப்பான்! அப்ப
ஃபத்தரல்லா, நபியை நீங்கள் சந்தோஷப்பட்டு விடுவீர்கள். இந்த வசனம் இறங்கின உடனேயே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, மின் ரிதா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் லா யதுகுல அஹதும் மின் அஹ்லி பைத்திஹி நார், தன்னுடைய குடும்பத்தாரில் யாரும் நரகத்தில் நுழையக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய ஆசையாக இருந்தது. அடுத்து வாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு சொன்னார்கள், யுஷஃபிஉனி அல்லாஹு ஃபி உம்மதி ஹத்தா யகூல் அல்லாஹு சுப்ஹானஹு லி ரதீத யா முஹம்மத் ஃபஅகூல் யா ரப்பி ரதீது. அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே எனக்கு சொல்வான், நபியே உங்களது உம்மத்துக்காக சிபாரிசு செய்யுங்கள், உங்களது உம்மத்துக்காக சிபாரிசு செய்யுங்கள். சிபாரிசு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய 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 அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பான். எங்க அனுப்புவான்? சொர்க்கத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் யாரெல்லாம் ஆமீன் சொல்றாங்களோ அவங்களுக்கும் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை தருவானாக, ஆமீன். அல்லாஹ் கேட்பான், நபியே உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா? இப்ப எப்படி கேட்பான்? நபியே ஆர் யூ ஹாப்பி? சந்தோஷமா? இப்போ உங்களுக்கு ஜாலியா? உங்களுக்கு ரொம்ப இப்போ மகிழ்ச்சியா இருக்கா? ரதீத யா முஹம்மத், முஹம்மதே உங்களுக்கு சந்தோஷமா இப்ப அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நான் சந்தோஷப்பட்டு விட்டேன். அல்லாஹ் அக்பர். எப்போ ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுவாங்கங்க? எப்போ படுவாங்க சொல்லுங்க? அவர்களுடைய உம்மத்துக்காக அல்லாஹ் சிபாரிசு செய்ய அனுமதி கொடுத்து அந்த சிபாரிசின் அடிப்படையிலே உம்மத்தை சொர்க்கத்திற்கு அனுப்ப அனுப்ப யாருக்கு சந்தோஷம் வரும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு நீண்ட அறிவிப்பு வருது. நம்ம பிள்ளைங்க கூட அழகா அதை ஓதுனாங்க, அதனுடைய அர்த்தங்கள்லாம் சொன்னாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சூரா இப்ராஹிம்ல ஒரு வசனம் வருது. நான் இந்த பக்கம் திரும்பினா இங்கே உள்ளவங்க பேசுறாங்க, நான் இந்த பக்கம் திரும்பினா இங்கே உள்ளவங்க பேசுறாங்க, இவங்கள பார்த்தா அவங்க பேசுறாங்க, அவங்கள பார்த்தா இவங்க பேசுறாங்க. என்ன செய்யறது? உம்மத்துடைய நிலைமை இப்படி இருக்கு, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரசூல்லாவே உம்மத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரசூல்லாவே உம்மத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த ரசூல்லாவை பற்றி பேசும்போது நம்மளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ல. சரி, சூரா இப்ராஹிம்ல அல்லாஹு தஆலா சொல்கிறான், இப்ராஹிம் நபி சொன்னதாக, فَمَنْ تَبِعَنِي فَإِنَّهُ مِنِّي وَمَنْ عَصَانِي فَإِنَّكَ غَفُورٌ رَحِيمٌ. யார் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சேர்ந்தவர், சொர்க்கத்துக்கு வந்துடுவார். யார் எனக்கு மாறு செய்கிறாரோ அவரை பற்றி எனக்கு தெரியாது. யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், கருணையாளன், நீ என்ன செய்றியோ அது ஓ இஷ்டம் அப்படின்னு யார் சொல்லிடுறா? யார் சொல்றா? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அடுத்து ஈசா நபி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சூரா மாயிதால இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், யா அல்லாஹ் இந்த மக்களை நீ வேதனை செய்ய போறியா? யார் தடுக்க முடியும்? அவங்கெல்லாம் உன்னுடைய அடியார்கள், பாவம் செய்தவங்களை தூக்கி நீ நரகத்தில் போட போற, நான் ஒன்றும் கேட்க முடியாது அப்படின்னு யார் கையை விரிச்சிருவா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கையை விரிச்சிருவாங்க. இந்த ரெண்டு வசனத்தையும் ஓதிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது கரத்தை உயர்த்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கரத்தை உயர்த்தினார்கள். அல்லாஹும்ம உம்மதி உம்மதி, யா அல்லாஹ் எனது உம்மத்தை உன்னிடம் கேட்கிறேன், யா அல்லாஹ் எனது உம்மத்தை உன்னிடம் கேட்கிறேன். வபகா,
இதே வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அப்படியே அழுது கொண்டே இருந்தார்கள். தாரை தாரையாக அவர்களது கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. அல்லாஹு தஆலா அர்ஷுடைய இறைவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கினான். சொன்னான் ஜிப்ரீலிடத்திலே, இத்ஹப் இலா முஹம்மத், ஜிப்ரீலே முஹம்மதிடம் செல்லுங்கள். வரப்புக்க ஆலம், உமது இறைவனுக்கு தெரியும் முஹம்மது ஏன் அழுகிறார், எதை கேட்டார் என்று அவனுக்கு தெரியும். ஃபஸல்ஹு மா யுப்கி, நீங்கள் முஹம்மதிடத்திலே சென்று நேரடியாக கேளுங்கள், முஹம்மதே உங்களை எது அழ வைக்கிறது, ஏன் அழுகிறீர்கள் என்று. ஜிப்ரீல் இறங்குகிறார். தனது நண்பர் ரசூலுல்லாஹ்விடத்திலே இந்த செய்தியை சொல்கிறார். அல்லாஹு தஆலாவிடத்திலே மீண்டும் ஜிப்ரீல் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லாஹு தஆலா ஜிப்ரீலுக்கு சொல்லி அனுப்புகிறான், இத்ஹப் இலா முஹம்மத், ஜிப்ரீலே முஹம்மதிடம் நீங்கள் திரும்ப செல்லுங்கள். ஃபகுல் இன்னல்லாஹ யகூலு லக் இன்னா சனுர்தீக ஃபி உம்மதிக் வலா நசூக். ஜிப்ரீலே முஹம்மதிடத்திலே திரும்ப சென்று சொல்லுங்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொல்கிறான், உங்களது உம்மத்துடைய விஷயத்திலே அல்லாஹ் உங்களை மகிழ்ச்சி அடைய செய்வான், உங்களை சந்தோஷப்படுத்துவான். ஒருபோதும் உங்களுடைய உம்மத்துடைய விஷயத்திலே உங்களை கவலைப்படுத்த மாட்டான், உங்களை சங்கடப்படுத்த மாட்டான், உங்களுக்கு மனவேதனை தர மாட்டான். அல்லாஹ் அக்பர். அப்பேற்பட்ட நபிங்க யோசிச்சு பாரு. இன்னைக்கு நம்ம என்னன்னு சொன்னா ஷைத்தானை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். யாரை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க? யார? இப்லீஸ். யார? இப்லீஸ். இந்த சினிமாவில் நடிக்கிறானவுல நடிகர் நடிகலாம் யாருங்க? யாருங்க? எல்லாம் இப்லீஸ், ஷைத்தான் கூட்டம். எல்லாம் யாரு? இப்லீஸ், ஷைத்தான் கூட்டம். சினிமா, சீரியல், பாட்டு, இசை எதுவுமே ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் இருக்கக்கூடாது. வாக்கு கொடுப்பீங்களா? ஓகே சொல்லுவீங்களா? சொன்னா நான் அடுத்து பேசுவேன், இல்லாட்டி இதோட போயிடுவோம். இனிமே நாங்க சீரியல் சினிமா பார்க்க மாட்டோம், இந்த ஷைத்தான்கள் பின்னாடி போக மாட்டோம். என்ன பாட்டியாக்களா? என்ன இனிமே நாங்க அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியே பேசுவோம், மறுமையை பற்றி பேசுவோம், குர்ஆன் ஓதுவோம், பயான் கேட்போம். செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, இந்த வசனம் இறங்கின உடனே அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, இதன் வல்லாஹி லா அர்லா வ வாஹிதுன் மின் உம்மதி ஃபின்னார். இமாம் குர்துபி பதிவு செய்கிறாங்க, என்னுடைய உம்மத்தில் ஒருவர் நரகத்தில் இருக்கின்ற வரை அல்லாஹ்வே நான் சந்தோஷப்பட மாட்டேன். இந்த உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அந்த 1 2 3 4வது உங்களுக்காக வேண்டிய நான் பயான் செய்வேன். நீங்கள் ஃபஜ்ர் வரைக்கும் உட்காந்துருந்தா உங்களுக்காக வேண்டிய பயான் செய்வேன். நீங்கள் தான் அழகாக கவனமாக கேட்குறீங்க, பயானை ரசித்து புரிஞ்சு கேட்குறீங்க. சரியா? மற்றவங்க கேட்குறாங்க கேட்கல, எனக்கு பிரச்சனையே. நீங்கள் 2 பேர் கேட்டால் போதும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறங்கியவுடன் சொன்னார்கள், அப்படியா எனது ரப்பே, நான் எனது உம்மத்தில் ஒருவர் நரகத்தில் இருக்கின்றவரை சந்தோஷப்பட மாட்டேன் என்று. புரியுதா இல்லையா? அல்லாஹு அக்பர். நம்முடைய நபி இருக்காங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த அளவுக்கு அவர்கள் நம் மீது அக்கறை கொண்டவர்கள் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வாழ்ந்தாங்க, நம்ம எப்போ வர்றோம், இனி நமக்கு பின்னாடி எத்தனை 1000 ஆண்டுகள் எவ்வளவு உம்மத்து வரப்போதோ பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அக்கறையை 2 சம்பவம் சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? குர்பானி. எப்போ கொடுப்போம் குர்பானி? ஹஜ்ஜி பெருநாளில் அல்லாஹ்வுக்காக தான் குர்பானி கொடுக்கணும். தர்காக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கக்கூடாது. மொய்தீன் ஆண்டவர் பிறந்த நாள்னு சொல்லி குர்பானி கொடுக்கக்கூடாது. புரியுதா இல்லையா? ஒரு ஊருக்கு போனேன், திருநெல்வேலி சைடு தான், இந்த காயாமொழி அந்த பக்கத்தில் பார்த்தா அங்கே மொய்தீன் ஆண்டவர் மௌலூது 200 ஆடு இருப்பாங்களாம். எத்தனை ஆடு? 200 ஆடு. யார் பேரில்? யார் பேரில்? அப்துல் காதர் ஜீலானி பேரில் 200 ஆடு எடுத்து ஊருக்கு சாப்பாடு போடுவாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ் போய் பயான் செஞ்சோம். ஷிர்க், இணை வைத்தல் மாபெரும் குற்றம்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ் இல்லாமலே ஆக்கிட்டான். புரியுதுங்களா இல்லையா?
குர்பானி யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு தான் கொடுக்கணும் குர்பானி? குர்பானி யாருக்கு கொடுக்கணும்? அல்லாஹ்வுக்கு. எப்போ கொடுக்கணும்? அஜி பிறநாள் எப்போ வரப்போகுது? முடிஞ்சிருச்சு. மாஷா அல்லாஹ், கவனமாக இருக்கார், உஷாராக இருக்கார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆடு வாங்குவாங்க. அந்த 2 ஆட்டை அறுக்கும் பொழுது, யா அல்லாஹ் எனக்காகவும் என் உம்மத்துக்காகவும் கொடுக்குறேன்னு சொல்லி அறுப்பாங்க. அல்லாஹ் அக்பர். எப்பேற்பட்ட பாசக்காரர் பார்த்தீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்ன ஹாதா அன் உம்மதி ஜமீஅன் மிம்மன் ஷஹித லக பித்தௌஹீத் வ ஷஹித லீ பில் பலாக். யா அல்லாஹ் உனக்கு தௌஹீதுடைய சாட்சியத்தை சொன்ன. இங்கேயும் பாருங்க என்ன சொல்றாங்க? தர்காவுக்கு போனவனுக்கு கிடையாது. யாருக்கு போனவனுக்கு? இந்த தர்கால போய் மண்டையை முடிட்டு இருக்கான் பாருங்க, சுத்தி சுத்தி வர்றான் பாருங்க, அல்லாஹ்விடத்தை சுத்தாம தர்கால போய் சுத்துறான். ஏன்டா அங்க போய் சுத்துற? அல்லாஹ் உனக்கு பக்கத்தில் இருக்கிறான். வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். உனது உயிர் நரம்பை விட நான் உனக்கு பக்கத்தில் இருக்கேன், என்கிட்ட கேளுடா கேளுடாங்கிறான். சரி, விஷயத்துக்கு வாங்க. யார் தௌஹீதை கொண்டு சாட்சி சொன்னாரோ, எனக்கு நபித்துவத்தை கொண்டு சாட்சி சொன்னாரோ, அவருக்காக நான் இதை அறுக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டை குர்பானி கொடுப்பாங்க. சரியா? அடுத்து நமக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தில் என்னென்ன சட்டங்கள் எல்லாம் சிரமமா இருந்துச்சோ அந்த சட்டங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டு நமக்கு லேசான சட்டங்களை கொடுத்துட்டு போயிட்டாங்க. புரியுதா? நமக்கு இப்ப இருக்கிற மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் சொல்லுங்க? சொல்லுங்கம்மா. லேசான மார்க்கம். கஷ்டமான சட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டாங்க. கடைசியா முடிக்கும் போது ஒரு முக்கியமான செய்தி, கவனமா கேட்குறீங்களா? நீங்கெல்லாம் யாரை தேடுவீங்க சொல்லுங்க? யாரை தேடுவீங்க? பார்க்கணுமே, அவர்கிட்ட பேசணுமேன்னு சொல்லி. யார? யாருமா? மனைவியிட்ட கேட்டால் புருஷன்பாங்க, புருஷனை கேட்டால் மனைவிம்பாங்க, பிள்ளைகிட்ட கேட்டால் அத்தா அம்மா மேலே பாசம் இருந்தால் அதெல்லாம் அந்த காலத்தில். ஏன்னா இந்த காலத்து பிள்ளை ஏதாச்சும் கம்ப்யூட்டர் கொடு, ஃபோனை கொடு, கேம் விளாட்றங்கும் இல்லையா? பாசம்லாம் போச்சு. இப்போ என்னாச்சு? பாசம்லாம் போச்சு. இப்போ எல்லாம் சும்மா அவ்வளோதான். ஒரு பிள்ளைக்கு ஃபோனை கொடுத்துட்டா அத்தா அம்மா வேணாம், ஒன்றும் வேணாம் இல்லையா? எல்லாம் அப்படி போச்சு. இப்போ நம்ம எப்படின்னு சொன்னால், நம்ம யார்கிட்ட பழகிறோமோ, யார் நம்ம மேலே பாசமாக இருக்காங்களோ, சரியா இல்லையா, யார் நமக்கு ஏதாவது கொடுத்தாங்களோ, யார் நம்மளை கவனிச்சாங்களோ, யார் நம்ம வீட்டுக்கு நிறைய அன்பளிப்பு கொடுக்குறாங்களோ, யார் சாப்பாடு ஆக்கி சட்டி புட்டியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ, அவங்க மேலே ரொம்ப பாசம். அவங்கள தேடும். உங்களை 4 நாளாக பார்க்கல, ரொம்ப தேடினேன். எதுக்கு? இப்படித்தான் நம்ம நிலைமை. குறை சொல்ல, நான் அப்படித்தான், அதனால சொல்கிறேன் நான். ஆனால் நம்ம நபி இருக்காங்கல்ல, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? சஹாபாக்கெல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கும்போது கவனிங்க, சொன்னாங்க, நான் எனது சகோதரர்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்னுடைய சகோதரர்களை, அதில் சகோதரிகள் நீங்களும் வந்துடுவீங்க, எனது சகோதரர்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நாங்கள் சஹாபாக்கள் சுற்றி இருந்தவங்களுக்கெல்லாம், என்ன ரசூலா சொல்றீங்க, நாங்கள்லாம் உங்கள் சகோதரர்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள்லாம் உங்கள் சகோதரர்கள் இல்லையான்னு சொல்லி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன்துமா சஹாபி, நீங்கள் என்னுடைய நண்பர்கள், நீங்கள் என்னுடைய நண்பர்கள், தோழர்கள். வலகின்ன இஹ்வானி அல்லதீன ஆமனு பி வலம் யரவுனி, என்னுடைய சகோதர சகோதரிகள் யார் தெரியுமா? அவர்கள் எனக்கு பின்னால் வருவார்கள், என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், ஆனால் என்னை நம்பிக்கை கொள்வார்கள். அவர்கள் என்னுடைய சகோதரர்கள், அவர்களை எல்லாம் நான் சந்திக்க வேண்டுமே என்று ஆசைப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். என்றால் உலகத்தில் இப்படி யாராவது ஒருத்தரை பார்த்துருக்க முடியுமா? என்னம்மா விட்டாச்சு, 2 பேரும் உள்ளார வந்தோடனே எல்லாம் என்ன விட்டீங்க? இந்த இப்லீஸ் சைத்தான் இருக்கானே, எப்படி வேணாலும் வருவான். நீங்கள் 2 பேர் தான் கேட்பீங்கன்னு நினச்சி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கடைசியில் நீங்கள் 2 பேரும் என்ன விட்டீங்க? என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்?
சஹாபாக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? என்னுடைய சகோதரர்களை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்ப சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க? யார் ரசூலுல்லாஹ், நாங்க உங்க சகோதரர்கள் இல்லையான்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நீங்கள் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தோழர்கள். அப்ப கேட்கிறாங்க சஹாபாக்கள், அப்ப உங்க நண்பர்கள் யார்? உங்களுடைய சகோதரர்கள் யார்? உங்களது சகோதரிகள் யார்? என்ன சொன்னார்கள் பதில்? ரசூலுல்லாஹ், எனது சகோதரர்கள் யார் தெரியுமா? அவர்கள் என்னை பார்க்கவில்லை, என்னுடைய காலத்தில் இல்லை, எனக்கு பின்னால் வருவார்கள், என்னை நம்பிக்கை கொள்வார்கள், அவர்கள் என்னுடைய சகோதரர்கள், அவர்களை நான் பார்க்க வேண்டுமே என்று ஆசைப்படுகிறேன். அதனால தான் சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல நம்ம நபியை நமக்கு இன்ட்ரோடக்ஷன், நம்முடைய நபியை பற்றி நமக்கு சொல்கிறான். மூமினே, உனக்கு அனுப்பப்பட்ட இந்த மகத்தான தூதரை நீ தெரிந்து கொள். லகத் ஜாஅக்கும் ரசூலுன் லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். மூமின்களே, உங்களுக்கு வந்திருக்கின்ற தூதர் உங்களிலே இருந்து வந்திருக்கக்கூடிய தூதர் ஆவார். உங்களுக்கு சிரமப்படக்கூடியதெல்லாம், உங்களுக்கு சிரமமானதெல்லாம் அவருக்கு சிரமமானதாக இருக்கும். உங்கள் மீது பேராசை உள்ளவர், உங்கள் மீது பாசம் உள்ளவர், உங்கள் மீது கருணை உள்ளவர். அத்தகைய மகத்தான தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார். இதன் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மூமின்களே, அந்த தூதரை நேசித்துக் கொள்ளுங்கள், அந்த தூதரை மதித்துக் கொள்ளுங்கள், அந்த தூதருடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். அந்த தூதருக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். எந்த ஷேக், தரீகா, அவுலியா யார் பின்னாடி போக முடியாது. யார் பின்னாடி போனோம்? யார் பின்னாடி சொல்லுங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் என்ன சொன்னாலும் சரி, ஆதாரத்தை கொண்டு வா, அப்புறம் பேசு. அது செய்யுங்க, பரக்கத்து வரும். இதை ஓதுங்க, பையன் கப்பலுக்கு போயிடுவான். ஆதாரத்தை கொண்டு வாயா, முதல்ல ஹதீஸை கொண்டு வா. ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்களா? இதை செஞ்சா நான் சொல்லு. யாரு உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸை காட்டு. முடிச்சு. புரியுதா? ஆகவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா உங்களுடைய இந்த வருகையை, இந்த அமர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துஆ செய்து இறுதி செய்தியை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன். அல்லாஹுவை நேசிக்க வேண்டும், அவனுடைய நபியையும் நேசிப்பதோடு. அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும், அவனுடைய நபியை ஈமான் கொள்வதோடு. குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை பின்பற்ற வேண்டும். அந்த குர்ஆனை நமக்கு கொடுத்த நபியின் ஹதீஸுகளை படிப்பதோடு பின்பற்றுவதோடு. அதை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய அன்பும் ரசூலுடைய அன்பும் நமக்கு முழுமையடையும். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுடைய அந்த ரசூலுடைய அன்பின் உணர்வுகளை பெற்றவர்களாக, அதனுடைய ருசியை சுவைத்தவர்களாக, அந்த ஈமானிய அன்பையும் பாசத்தையும் பெற்றவர்களாக என்னையும் நம்முடைய பெற்றோர்களையும் நமது குடும்பத்தார்களையும் உங்களையும் உலக முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக வேண்டியவனாக நமக்கெல்லாம் மார்க்க பற்றை, மார்க்க உறுதியை தர வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தின் மீது நிலையாக இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை தர வேண்டும். மறுமையிலே சொர்க்கத்தை தர வேண்டும். அந்த ரசூலுல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்க வேண்டும். அந்த ரசூலுல்லாஹ்வின் தோழர்களை பார்க்க வேண்டும், அவர்களோடு சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மை இருக்க வைக்க வேண்டும் என்று வேண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கொள்வானாக, பொருந்தி கொள்வானாக. குறைகள் இருந்தால் அல்லாஹு தஆலா மன்னித்தருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.